ஒரு கிராமம். ராஜாவுக்கு பார்வை இல்லை, மணியால் நடக்க முடியாது. அவர்கள் தனிமையில் வாழ்ந்து வருகின்றனர். ராஜாவும் மணியும் நெருங்கிய நண்பர்கள். அவர்களுக்கு தாய், தந்தை அல்லது உறவினர்கள் யாரும் இல்லை. ராஜா பிறவியிலேயே பார்வையற்றவன். மணி தனது கால்களின் குறைபாட்டால் நடக்க முடியாதவன். அவர்கள் தங்கள் கிராமத்தில் கிடைக்கும் சிறு வேலைகளை செய்து ஊர் மக்கள் கொடுக்கும் உணவை உண்டு வாழ்ந்து வந்தனர். திருவிழா ஆசை. ராஜா மற்றும் மணி வசிக்கும் கிராமம். பக்கத்து ஊரில் நடக்கும் திருவிழாவை பற்றி இருவரும் அறிகிறார்கள். மணி வருத்தத்துடன், ராஜா, பக்கத்து ஊர்ல திருவிழான்னு சொல்றாங்க. எனக்கும் போக ஆசையாத்தான் இருக்கு. ஆனா அந்த ஊரு ரொம்ப தூரமாச்சே. என்னால நடக்க முடியாது, உன்னால பார்க்க முடியாது. நமக்கு ஏன் இந்த ஆசை? ராஜா யோசனையுடன். ராஜாவின் திட்டம். ராஜா ஒரு யோசனையுடன் மணியிடம் பேசுகிறான். ராஜா, நண்பா, உன்னால நடக்கத்தான் முடியாது. ஆனா உனக்கு கூர்மையான பார்வை இருக்கு. என்னால பார்க்க முடியாது. ஆனா என்னால ரொம்ப தூரம் நடக்க முடியும். ஒரு யோசனை. நீ என் தோள் மேல ஏறிக்கோ. எனக்கு வழிய சொல்லிக்கிட்டே வா. நாம 2 பேரும் சேர்ந்து திருவிழாவுக்கு போயிட்டு வரலாம். மணி சந்தோஷத்துடன். நிஜமாவா ராஜா? இது நல்ல யோசனையா இருக்கே. மணி ராஜாவின் தோளில் அமர்ந்து கொண்டு வழிகாட்டுகிறான். மணியின் வழிகாட்டுதலின்படி ராஜா நடக்க இருவரும் ஒருவரை ஒருவர் சார்ந்து திருவிழாவுக்கு புறப்பட்டனர். மணி ராஜாவின் தோளில் அமர்ந்து பாதையை விவரிக்க ராஜா அவனை சுமந்து சென்றான். அவர்கள் இருவரும் திருவிழாவில் சந்தோஷமாக பொழுதை கழித்தனர். திருவிழாவிலிருந்து திரும்பி வந்த பிறகு இருவரும் மகிழ்ச்சியாக உணர்கிறார்கள். திருவிழாவுக்கு சென்று வந்த சந்தோஷத்தில் இருவரும் ஆழ்ந்தனர். நீதி. முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை. ஒருவருக்கொருவர் உதவி செய்து தங்கள் பலவீனங்களை பலமாக மாற்றினால் எந்த இலக்கையும் அடையலாம். இது போன்ற கதைகளுக்கு கதைகள் ஆரம்பம். சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.